வெல்கம் டு எயின்ஸ்டன் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் ரீட் பண்ணுறேன். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1 and z1 z2 not equal to -1, then show that 1 plus z2 by 1 plus z1 into z2 is real number அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும். இப்போ கிவன் பார்க்கலாம். கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கணும். z1 z2 ஆர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு 1 அண்டு z1 z2 நாட் ஈக்குவல் டு 1. அவங்க கொஷினில் கொடுத்துருக்கோம், நான் அப்படியே எழுதியிருக்கேன். லெட் z ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்படியே எழுதிட்டேன். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? z1 மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 நம்ம அங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே z1 ஸ்கொயர்னு நம்ம போட்டு எழுதிக்கலாம், அதுவும் 1 தான். இதை நம்ம இப்போ எப்படி டினோட் பண்ணலான்னா z1 z பார் 1 ஈக்குவல் டு 1 தான். இப்படி நம்ம இதை பாரில் இருக்கிறது மாடுலஸில் இருக்கிறது நம்ம வந்துட்டு இப்படி எழுதும்போது இப்படி நம்ம கிடைக்கும். அப்போது z1 ஈக்குவல் டு இது வந்துட்டு இன்சைடு வந்துடும். அப்போ 1 பை z பார் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் இது நம்ம என்ன பண்ணலாம்னா z ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நம்ம z2 நம்ம கண்டுபிடிக்கணும். z2 ஈக்குவல் டு 1. அப்போ z2 த மாடுலஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 1 தான் கிடைக்கும். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா z பார் 2 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இது z2 ஈக்குவல் டு 1 பை z பார் நம்ம எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், z-ஓட வேல்யூ நம்ம இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 1 இது கொடுத்துருக்க வேல்யூஸும் நம்ம அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ்ஸு 1 இங்கே கொடுத்துருக்க வேல்யூ நம்ம எழுதிக்கணும் பை இதை நம்ம க்ராஸ் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு இப்படி கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம இன்ட்டு பண்ணி கொஷினை கொடுத்துருக்க நம்ம இன்ட்டு பண்ணி எழுதிக்கணும், சரிங்களா? இந்த கொஷினை கொடுத்துருக்காங்க z ப்ளஸ் 1 z2 பை 1 ப்ளஸ் z1 இன்ட்டு z2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே இங்கே டினோட் எழுதியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும். z பார் 2 ப்ளஸ் z பார் 1 பை பார் z பார் 1 z பார் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம ஹோல் பை போட்டுட்டு z1 பார் z2 பார் ப்ளஸ் 1 பை z1 இன்ட்டு z பார் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இப்போது வந்துட்டு என்ன பண்ணலான்னா இது தனித்தனியாக எழுதிட்டு நம்ம கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். இப்போது இங்கே எப்படி எழுதலாம்னா z பார் 1 ப்ளஸ் z பார் 2 பை z பார் 1 இன்ட்டு z பார் 2 இன்ட்டு z பார் 1 இன்ட்டு z பார் 2 பை z பார் 1 z பார் 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது சேமாக இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமினேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். z பார் 1 ப்ளஸ் z பார் 2 பை இங்கே இருக்கிறது இன்சைட் கொண்டு வந்துட்டோம். z பார் 1 z பார் 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நம்ம ஹோல் பார் போட்டுக்கிறோம். அப்போ ஹோல் z1 ப்ளஸ் z பார் z2 த ஹோல் பார் போட்டுட்டு பை போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிறோம். z1 இன்ட்டு z2 த ஹோல் பார் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இது நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த 1 மட்டும் முன்னாடி கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இதை காமனாக இங்கே கொடுத்துருக்க கீழே டினாமினேட்டரும் நியூமினேட்டரும் இருக்கிறத காமனாக ஹோல் பார் போட்டு இங்கே எழுதியிருக்கோம். அப்போது z ஈக்குவல் டு z பார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். z இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ.